வரும்? டிகிரி கிடைக்காது. ரைட்டா இல்லையா? ஸோ லைசன்ஸ் எடுக்க மோட்டோ ஓட்ட முடியுமா? லைசன்ஸ் எடுக்கலன்னா ஜேபிஜேக்கு போகலன்னா இல்லை நான்லாம் போக மாட்டேன். இப்போ நீ மோட்டோ ஓட்ட முடியாது. யூ கேன் அச்சீவ். நீங்கள் வந்து உங்கள் செயல்கள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே அடைய முடியாது. அதான் என்ன சொல்ல வர்றாரு, செய்யாமல் இருக்காதீங்க, செஞ்சு தான் ஆகும். வேற சொல்லுங்க, வேற கருத்து? புக்கை பாருங்க. அவ்வளோதானா? இல்லையா? துறவா ஆவறதுனால, துறவு ரினான்சியேஷன், துறவா ஆவறதுனால இப்ப வந்து சொன்னது நம்மளுக்கு. இது வந்து துறவு. எல்லாத்தையும் விட்டுட்டு துறவா ஆவறது, அதையும் நீ ஒண்ணுமே செய்ய மாட்ட. துறவா ஆவறது அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. alone can one attain perfection? முடியாது. ஏதாவது ஒண்ணு நீ வந்து அடையணும்னு சொன்னா நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஓகே, அதுலேருந்து நீ வந்து என்ன செய்யணும்? அந்த இப்ப குடும்ப வாழ்க்கையில பூந்துட்டோம், ரைட்டா இல்லையா? குடும்ப வாழ்க்கையில கொண்ட உடனே பகவத்கீதையில ஒரு அறிவுரை கொடுத்துட்டாங்க. நீ வந்து ரினான்சியேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், பற்று வாழணும். எனக்கு தெரிஞ்சிச்சுல பகவத்கீதை பண்டாதாசி கொஞ்சம் சொல்லிட்டாங்களா? உடனே பற்று வாழுவோன்னு உடனே என்ன செய்யணும்? நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு, ஸ்கூலுக்கு போறதையும் விட்டுட்டு, உதவி வீட்டை உதவி செய்யறதும் விட்டுட்டு, கல்யாணம் பண்ணியிருந்தா பிள்ளையும் விட்டுட்டு, மனைவியும் விட்டுட்டு, அப்படி சன்னியாசி ஆகுது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் கொடுத்த கடமையை செய்து கொண்டு பற்றற்று இருக்கணும். ஓகே, கொடுத்த கடமையை செஞ்சுக்கிட்டு பற்றற்று இருக்கணும். புரியுதா பண்றது? ஓகே, அட்டாச்சா இருக்கக்கூடாது. அப்படிதான் சொல்றாங்க. தவிர உடனே துருவாவுன்னு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு உடனே அப்படியே காட்டுல போய் உட்காந்துக்கிறப்பா கை கால்லாம் அடங்கிட்டு அந்த மாதிரி செய்ய சொல்லல. அந்த மாதிரி பகவான் விரும்பல. சொல்லுங்க. மனிதனாக ஒரு அப்பாவாக ஒரு பிள்ளையாக இருந்து நம்ம கடமையெல்லாம் முடிச்சுட்டாக்கா இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம புத்தர் கூட அப்படித்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்லல. அந்த பொறுப்புகள்லாம் இருந்தா கூட அவருக்கு ஒன்றும் இல்லையே. உன் பொறுப்புகள்லாம் கரெக்டா செஞ்சுட்டே வா. அதே சமயத்துல பற்றற்றும் இருக்கணும் வாழ்க்கையில. இப்ப சில புரோபாத்த உதாரணத்துக்கு அவர் வந்து பிள்ளைங்க கல்யாணம் படிச்சாரு, டிகிரி ஹோல்டர், எக்கனாமிக் டிகிரி ஹோல்டர் படிச்சுட்டாரு. படித்து முடிஞ்சா என்ன செஞ்சாரு? அவர் வந்து ஃபார்மாசியில வேலை செஞ்சாரு. அப்புறம் வேலை செய்து கொண்டு அதே சமயத்தில் குடும்பத்தையும் பராமரிச்சாரு. பிள்ளைங்க இருந்தது, பிள்ளைங்களையும் பராமரிச்சாரு. பிள்ளைங்களாம் பராமரிச்சாங்க. பிள்ளைங்களாம் ஒரு வயசுக்கு வந்துட்டானே, எல்லாம் பெருசாகிட்டாங்க, எல்லாம் வயசுக்கு வந்துட்டானே. அப்புறம் இவர் வந்து என்ன செஞ்சாரு? சன்னியாசி இதை எடுத்து போனாரு. மனைவி இருந்தாங்க தான், ஆனா அந்த கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாம் செஞ்சு முடிச்சு பிள்ளைங்களாம் பெருசாகிட்டானே, அதோட அம்மாவை பார்த்துக்கும் பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு நல்லா வந்துட்டானே, அவர் உடனே சன்னியாசத்துக்கு அவர் போனார். அவர் கடமையிலேருந்து தப்பிக்கலையே, ரைட்டா இல்லையா? கடமை சின்ன பிள்ளையில கை குழந்தையில விட்டுட்டு போக கிடையாது. நீ அப்படியே போ அப்படின்னு சொல்ல ப்ரூவ்பாட் அந்த மாதிரிலாம் செய்யல. ப்ரூவ்பாட்டே ஒரு நல்ல ஒரு உதாரணம். குடும்பஸ்தனா இருந்து ஏன் அப்படி வந்தாலும் அவருக்கு தெரியும், இந்த கலிகாலத்துல எல்லாம் குடும்பஸ்தனா தான் இருப்பாங்க முக்காவாசி, எல்லாம் திருமணம் பண்ணி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி வழி நடத்துறது, இறைவன் பாதத்தை எப்படி அடைவது, அது ஒரு வழி காமிச்சாரு. ஓகே, அவரும் படிச்சாரா இல்லையா? படிச்சாரு. ராதா அவர் டேட்டி எடுத்துட்டு போயிடுவாரு படிக்கிற இடத்துக்கு. அன்னடிக்கும் பூ போடுவாரு, பாக்ஸில் எடுத்துட்டு போயிடுவாரு. டெய்லி அங்கே சின்ன பூ ஊதி பற்றிலாம் காமிப்பாரு, சில பூ பார்த்தாரு. அப்படி அவர் இருந்தார். அப்போ அவர் வந்து
கல்யாணமும் பண்ணாரு. ஆனா அதே சமயத்துல விட்டுட்டு போகும்போதே யாரும் கட்டிட்டு அவர் அழுவல. ஐயோ மனைவி உன்னை நான் விட்டுட்டு போறேன்னு அப்படியே ஒப்பாரி வைக்க கிடையாது. அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. பிள்ளைங்களாம் பார்த்துலாம் பெருசாச்சு, அப்படியே அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ பிள்ளைங்க நம்மலாம் பிள்ளைங்க இருக்க எல்லாம் விட்டு நம்மளாம் பட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லை, புரோபாட அழகா எல்லாம் பண்ணிட்டாரு. அவருக்கு தெரியுது. அப்ப அவர் வாழும் போதே அவர் அந்த புரிந்துணர்வோட வாழ்ந்தாரு சில புரோபாதர். ஓகே, அப்படிதான் இருக்க சொல்றாங்க. அதுக்குன்னு எல்லாம் உங்க கடமைகளாம் விட்டுட்டு போக சொல்ல கிடையாது. கடமைகளை செய்தும் அதே நேரத்தில் பற்று வரும். புரியுதா பண்ற? ஓகேராஜ், வேற என்ன போட்டிருக்கு பாருங்க. சோ நம்ம இந்த ஜட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே அந்த கடமைகளை செய்து கொண்டே நம்ம பற்றற்று வாழ சொல்றாரு. அதான் யூ ஆர் குவாலிஃபைட். யூ ஆர் குவாலிஃபைட். இங்க அதான் போறாங்க பாருங்க. When one has been purified by the discharge of the prescribed from the duties which are laid down to judge, purify the heart of materialistic. Without purification, one cannot attain success by abruptly adopting the fourth of the sannyasi. அப்ப ஒருத்தங்க சொல்லுவாங்க சன்னியாசி ஆகுங்க. நம்மளுக்கு 4 ஆசிரமம் இருக்கு. முதல் ஆசிரமம் என்னது? பிரம்மச்சாரி. நீங்க எல்லாமே பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி புரிஞ்சானே? கல்யாணம் பண்ணீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? 4 ஆசிரமம். கிரகஸ்தா. இந்த இடத்துல யாரு கிரகஸ்தா? நான் கிரகஸ்தா, கல்யாணம் பண்ணிட்டேன். நான் 3வது ஆசிரமம் வனப்பிரஸ்தா. வனப்பிரஸ்தான என்னது? குடும்பத்தோட வாழ்வாங்க, குடும்பத்தோட தான் இருப்பாங்க. ஆனா அந்த பற்றற்று இருக்க மாட்டாங்க. அவங்க வருவாங்க, கோயிலுக்கு போவாங்க, மனைவி கூட அட்டாச் இருக்காது. அது என்னது? வனப்பிரஸ்தா. அடுத்தது என்னது? சன்னியாசி. சன்னியாசி என்பது வீட்டுல இருக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு மனைவியை பார்த்துட்டு அட்டாச் இல்லாம அதெல்லாம் அவங்க பகவானுக்கே சரணாகதி அடையுது. அந்த மாதிரி. ஸோ ஒருத்தன் உடனே சன்னியாசி எடுக்கிறது உடனே டக்குன்னு எடுத்துட முடியாது. சன்னியாசி ஏன் உடனே சன்னியாசி எடுக்கக்கூடாது. நீ உனக்கு கொடுத்தப்பட்ட கடமைய கரெக்டா நீ செய்யணும். செய்து கொண்டு அதுலேருந்து நீ பற்றற்று வாழ்ந்து காமிக்கணும். then only you are qualified. உடனே நான் சன்னியாசி ஆக போறேன், பகவானை நோக்கி நான் போக போறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி ஆவாங்க. ரைட்டா? ஆமா அம்மா அப்பா போயிடுவாங்க. ஆமா அண்ணன் தம்பிங்க போயிடுவாங்க. ஆமா எல்லாம் போயிடுங்க. டாக்டர் மனைவி போயிடுவாங்க. ஆமா ஜாலியாக இருக்கிற சப்போர்ட், ஃபேமிலியோட சப்போர்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரொம்ப நமக்கு. ஆமா, அதை நம்ம முயற்சி பண்ணணும். புரியுதா ரூபினி? புரியுது? நம்ம முயற்சி பண்ணணும். ஓகேவா? பெண்களுக்கு சன்னியாசி இல்லை, ஓகே, ஆண்களுக்கு தான் சன்னியாசி. பெண்கள் அவங்க கணவனுக்கு சேவை செஞ்சாலே போதும். ஓகே, அவங்க லிபரேட். ஓகே, அடுத்தது என்ன பண்றீங்க? According to the Empirical philosophy, simply by adopting the sannyasi or retiring from the fruity one at once become a but Lord does not approve principle. So சிலவங்க இந்த மாதிரி துறவ ஆயிட்டாலே அவங்க நாராயணனுக்கு சமமா. ஆனா இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, சிம்பிளியா நீ சன்னியாசி ஆக முடியாது, சிம்பிளியா சன்னியாசி எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. உன் கடமைகளை செய்து விட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்றாரு. விதாபுரிக்க உன்னோட மனம் தூய்மை இல்லைன்னா நீ சன்னியாசி எடுத்துனா பெரிய பிரச்சனை உண்டாயிரும், கலவரம் உண்டாயிரும். அதை போட்டிருக்கு பாருங்க. இது டிஸ்டர்பன்ஸ் டு த சோசியல் ஆர்டர். டிஸ்டர்பன்ஸ் டு த சோசியல் ஆர்டர். நீ உன் மனதை தூய்மைப்படுத்த உனக்கு ஆசை இருக்கு,
பகவான் அடையிறதுன்னா கஷ்டம்டா, குடும்ப வாசனை பூந்துட்டா முடியாதுடா. உன் மனசை கட்டுப்படுத்திட்டு உன் ஆசையை கட்டுப்படுத்திட்டு காவி உடுப்ப போட்டுக்கிட்டு பொம்பளை மேல ஆசை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கோவிந்தா கோவிந்தா, அந்த உடைக்கும் கலங்கம் உண்டாயிரும். ஆசை வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? வெரி குட். ஆசை வந்தா முறைப்படி செய்யணுமா? பெரிய கிளாஸ் நல்லா கேட்கிறப்ப முறைப்படி எப்படி செய்யுது? ஒரு பொண்ணு மேல ஆசை வருது உனக்கு, எப்படி செய்யுது சொல்லு. இல்ல கல்யாணம் பண்ணி பெண்ணோட நீ சேர்ந்து வாழலாம், ரைட்டா இல்லையா? அதான் ப்ரொசீடியர். இந்த கேள்விய இளைஞர்களை கேட்டாலும் பரவாயில்ல. பவுன்ராஜ் அதுக்கு நல்ல விளக்கம் கொடுப்பாரு. எனக்கு தெரியும், அவர் நல்ல விளக்கம் கொடுப்பாரு. சொல்லுங்க, எப்படி உனக்கு தெரியாதுன்ற? உனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, உனக்கு ஆசை இருக்குதா இல்லையா? ஒத்துக்கணும். அது ஆசை வந்துச்சு, அது எப்படி நீங்க அவங்க கேக்குறாங்க, இப்ப ஆசை வந்துருச்சு, என்ன செய்வீங்க? உங்களுக்கு கல்யாண வயசு இல்ல, என்ன செய்வீங்க? கேள்வி என்னன்னா கட்டுப்படுத்த கூடாது. சரி, நீங்க எப்படி கட்டுப்படுத்துவீங்க? ஓகே பவுன்ராஜ், அருமையான கேள்வி. நீங்க எப்படி உங்களோட ஆசையா கட்டுப்படுத்துறது? இதுக்கு நல்லா உனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு இல்ல. எப்படி உங்க ஆசையா கட்டுப்படுத்துறது? அந்த ஆசை எதுல அட்டாச் பண்ணிக்கணும்? கோயிலுக்கு வரணும், பஜ்ஜி செய்யணும், அதுக்கப்புறம் என்ன ஸ்பாட்ஸ் பிடிக்குமோ அதில் இருக்கணும். கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கணும். பகவானோட திருநாமத்தை சொன்னா மனது ஒரு அடக்கத்துக்கு வந்துடும், ரைட்டா இல்லையா? அது ஒரு பாயிண்ட், ஒன் ஆஃப் த பாயிண்ட். அதுதான் இந்த முக்தாம சொல்றது கிடையாது. தட்ஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட். சொல்லுங்க பிரபு. வாழ்க்கையில இந்த மாதிரி எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அது வந்து அதனால இப்ப போலீஸ் ஆஃபீஸர் நிறைய கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இளம் வயதுல வந்து சரியான வாழ்க்கையை வாழல. ஸோ அவங்க போய் சொல்லி ஆகும்போது என்ன நடக்குதுனாக்கா அவங்க ஆசையை கட்டுப்படுது. அப்ப பெண்கள் அவங்க போய் நடக்கும்போது என்ன நடக்குது, அவங்க இஷ்டமான நடத்துறாங்க. போலீஸ் இப்ப அவங்க என்ன கேள்வினா, சுசேக கேள்வி, இளம் வயதிலே ஆசை வந்துச்சு 14 வயசுல, ஸ்வீட் 16. இப்போ ஷார்ட் லைஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னாக்கா பாய் ஃப்ரெண்ட் இல்லைனாக்கா பவுன்ராஜ் என்ன சொன்னீங்க கருத்து? வேற ஏதோ அதாவது ஆன்மீக சேவையில ஈடுபடுத்த விட்டா நம்மளோட ஆசைகள் வந்து கொஞ்சம் குறையும். இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 16 வயசுல ஆசை வந்துச்சுன்னா அதுனா ஓகேரா, உங்களுக்கு பொண்ணு ஆசை வந்துட்டானே உடனே வீட்டுல வந்து உட்காந்து ஜாம் பண்ணீங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம அந்த பொண்ணு நினைக்க கூடாது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அப்படியா? அவரு அப்படிதான் சொன்னாரு. அப்படியா? அது நீ நினைச்சுக்கிட்டே சொல்ற, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அந்த பொண்ணு நினைக்க கூடாது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு. சொல்லுங்க இன்னைக்கு நீங்களும் நிறைய தாண்டி வந்திருக்கீங்க. வெரி குட். மைண்ட வந்து நம்மளோட செயல்களை வந்து வேற இதுல என்கேஜ் பண்ணணும் நம்ம. அப்பதான் வந்து அதுதான் தெரியும். ஆனா அது கஷ்டம். ஆமா, ரொம்ப கஷ்டம். டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பண்ணணும். இப்ப 16 வயசுல இப்ப தாய் தாப்ப என்ன 16 வயசுல பையன் காதலிக்கிறான், என்ன செய்யணும்? அவன் நல்லதுக்காக இங்க இருந்து நீ ஜோஹர்ல போய் படி. அது குட் ஐடியா. ஒரு இட மாற்றம் இருந்தா நல்ல ஐடியா இல்லையா? இல்லையா?
எனிவே உங்க பாயிண்ட் ரைட்டு. நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த இடம் மாத்தினமா கொஞ்சம் குறையும், முழுசா குறையாது. கொஞ்சம் குறைஞ்சாலே அது பெட்டர் தானே. இல்ல இல்ல எல்லாமே இருக்கு. இப்ப இடம் இப்ப பக்கத்திலே வச்சா நெருப்பு மஞ்சள் பக்கத்துல வச்சா பத்தம் இந்த வயசுல. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தூரமா ஆக்கிட்டோமா கொஞ்சம் ஒரு ஒரு 10% குறைக்கலாமா இல்லையா, அவ்வளவுதான். ஆனா ஸ்டில் இந்த மனசை மாற்ற முடியாது தான், கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம். இந்த 16 வயசுல ஆசை வந்துச்சுன்னா ஓகேமா, ரைட்டா, ஓகே ஒத்துக்கிறீங்களா? அந்த விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு முதல்ல நம்மளுக்கு முதல்ல வந்துட்டு அந்த இது இருக்கான்னு பார்க்கணும். நம்ம முதல் தகுதி இருக்கா, முதல்ல அந்த தகுதி நம்ம வர வச்சுக்கணும். இப்போதைக்கு வேலை இல்ல, வீடு இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்ல இல்லப்பா, ஆசை வந்துருச்சு. ஆசை வரப்ப வேலை வீடுலாம் நம்ம நினைக்க மாட்டோம். அதான் லைஃப பிஸி ஆக்கிக்கணும். அது ஒரு பாயிண்ட். நான் ஏற்கனவே கிளாஸ்ல கேட்டேன். நம்ம லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் இது வரைக்கும் கழுத்து நெரிக்கிற வரைக்கும் மூச்சு விடாத வரைக்கும் வச்சுக்கிட்டோமா, இந்த வேலை இது முடிஞ்சாலும் அந்த வேலை, அது முடிஞ்சாலும் இந்த வேலைன்னா அந்த சிந்தனை வந்து குறைஞ்சிரும். ரொம்ப ஒரு 90% குறையும். ஓகேவா? எக்ஸசைஸ் பண்ணாங்க. அதோட கால வந்து அந்த காலில் பட்டு சொல்லிட்டாங்க. அவன் சொல்றான் சிரிக்குது, நிறுத்திச்சு அழுவ. இது டெய்லி கேட்காது. அந்த வயசுல விதானம் இருந்திருக்காது. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க பாருங்க. அப்ப புறோ பாட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பருவத்துல வர்றது இயல்பு, வரலன்னா தான் பிரச்சனை. ஓகே, அவன் நார்மல் பர்சன் வர்றது இயல்பு. அப்ப என்ன சொல்றேன், நம்ம என்கேஜ், உங்க ஆசையை வந்து கிருஷ்ணா சர்வீஸ்ல நீங்க என்கேஜ் பண்ணுங்க. அதை நம்ம சொல்ற மாதிரி நம்ம லைஃப் அதை பிஸி ஆக்கிக்கிட்டோமா, அப்படிங்க சொல்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ், ஜிம்முக்கு போறது, அப்புறம் போயிட்டு ஃபுட்பால் விளையாடுறது, பேட்மிண்டன் அடிக்கிறது, இந்த மாதிரி லைஃப் அப்படியே ஜட்வால கொஞ்சம் ஆத்தோர் பண்ணிக்கிட்டோமா, லைஃப் இப்படி இந்த மாதிரினா அந்த தாக்குதல் கொஞ்சம் குறையும் நம்மளுக்கு. அவ்வளவுதான், குறைக்க முடியும் தவிர அழிக்க முடியாது. குறைக்க முடியும் தவிர அழிக்க முடியும். மாசாலா டிசிப்ளினை வந்து குறைக்க தான் முடியும், ஆனா அழிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஆசைகளை வந்து குறைக்க முடியும் தவிர அழிக்க முடியாது. அது அங்கங்க டாட்டா வந்துகிட்டு இருக்கும். ஓகே, சொல்லுங்க. சென்டர் போ படிக்கும் போது வெளியூர்ல இருந்து ஒரு குழுக்குள்ள அது வந்து நாங்க வந்து கார்டு தான், அது வந்து கொஞ்சம் ஓப்பன் ரெக்கார்ட் பண்ணுங்க. வந்து ஏன்னு இருக்கோம் அங்க வந்து அந்த பையங்கெல்லாம் பிள்ளைங்களா, நான் வந்து கொஞ்சம் டாப் ஸ்டூடெண்ட். இந்த பிள்ளைங்க பழக ரொம்ப காரணம் நல்லா படிக்கிற வச்சு அது வச்சு பேச முடியுது. அது எல்லாம் இதை பார்த்து பொறுக்காத ஒரு படம் நான் என் லோக்கல் இருந்து என்னை மாட்டி விட்டான். உண்மையே உங்களுக்கு ஆசை இருந்திருக்கு. இல்ல இது அது சொல்ல முடியாது. அழகான பணப்படம் இருக்கவங்கல்ல வைஃப் இருந்தாங்க, அதே மாதிரி இருக்கும். என்ன மாட்டி விட்டாங்க. அவன் தான் டெய்லி நியூஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுல இருந்துட்டு மனோரோட லவ் பெட்டர் நானும் 10 வயசு செஞ்சுட்டு இருந்தேன். பார்த்தா 2 நாள் அவங்க அம்மா வராங்க வீட்டுக்கு. எங்க அப்பா வர அடி செஞ்சுட்டு போனா நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இந்த பையனை போட்டு நான் அடிக்கிறதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு வரல, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற இடம் காத்து வாங்க முடிச்சு அப்படின்னு படிச்சவங்க வச்சு சொல்லிட்டு போறாங்க. அவங்க அம்மா பார்த்தா ஜெயலலிதாமா இருக்கிறாங்க. கூப்பிட்டு நான் உங்களை கூப்பிட்டு சொன்னாங்க எங்க அப்பா கிட்ட,
இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க இதை வந்து கண்டிச்சு விட்டுருங்கணும், அடிச்சு போடாதீங்க. அது பெரிய காலத்துல என்ன நடந்து நம்மளுக்கே தெரியாது அப்படின்ட்டு நல்ல வேலை தப்பிச்சேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி ஸோ வேலைக்கு ஜப்பான்ல நீங்க சொன்ன விட தான் நம்ம லைஃப்பை வந்து, ஆனா இந்த இந்த ஆசையை நம்ம எப்ப பூர்த்தி பண்ணலாம்? பண்றாய் லைஃப்ல செட்டில் ஆயிட்டானே. ஓகே, வெரி குட். ஓகே, இது பவுண்டராஜ் வாயிலேருந்து வந்த வார்த்தை எல்லாத்துக்கும். அவர் தலைவர் உங்களுக்கெல்லாம் என்னது ரொமாஞ்சா ஆக்கலாம். Okay, okay, but Lord does not approve the prayer. Okay, without purification, that sannyasi. Okay. In other hand, if someone takes the transcendental service of the Lord, even without discharging the prescribed duty, whatever, he may be able to advance in the course of the acceptance by the Lord Buddhi Yoga. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க? சொல்லுங்க. ஆனா யார் ஒருவர் வந்து கிருஷ்ணாக்கு சேவை செய்யறாங்களோ, ஆனா வந்து அவங்க கடமையை செய்யாம செய்யறாங்களோ, அதை கிருஷ்ணா ஏத்துக்க வருது. கடமையா கடமையை செய்யாம கிருஷ்ணாக்கு சேவை செய்யறது கிருஷ்ணா ஏத்துக்க. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நீங்க பாருங்க, நம்ம வந்து எல்லாத்துக்கும் கடன் வச்சிருக்கிறோம். பசுங்களுக்கு கடன் வச்சிருக்கோம், மெனிமலுக்கு கடன் வச்சிருக்கோம், இயற்கைக்கு கடன் வச்சிருக்கோம், முன்னோர்களுக்கு கடன் வச்சிருக்கோம், தாத்தா பாட்டிக்கெல்லாம் கடன் வச்சிருக்கிறோம். ரைட்டா இல்லையா? அப்ப வந்து அதுங்களுக்கு நம்ம கடமையை நம்ம இருக்கு. அப்ப தேவர்களுக்கும் கடன் வச்சிருக்கோம், இந்திரனுக்கு கடன் வச்சிருக்கோம், மழை கொடுக்குறாங்க, அங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுல பார்க்க போனா என்னது, இந்திரனுக்கு வந்து பூஜை செய்ய வேணாம்னு சொன்னாங்க. யாரு? கிருஷ்ணர் சொன்னாரு, மா கோர்டன் மலைக்கு நீ பூஜை செஞ்சா போதும், இந்திரன் வந்து தானாலே மலையெல்லாம் கொடுப்பாரு. அப்ப நம்ம வந்து யார் பகவான் சேவையில ஈடுபடுறாங்களோ, டேக் த டிவோஷனல் சர்வீஸ். என்ன டிவோஷனல் சர்வீஸ்? இந்த நிறைய டிவோஷனல் சர்வீஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் டிவோஷனல் இருந்தீங்க. நீங்க எதுக்கும் ஊத்தாங்கல்ன்ற யூ tidak ada hutang mana-mana pihak. எவ்வளவு பெரிய போனஸ் தெரியுமா? இப்ப நம்ம பசு பால் கொடுக்குது தானே, இதத்தன் ஊத்தாங்க முடி தெரியுமா? இயற்கைக்கு நம்ம கடன் கட்டணும். இயற்கை நல்ல காற்று கொடுக்குது, சுத்தமான காற்று, தண்ணி எல்லாம் கொடுக்குதுல்ல, இளநீ தண்ணி குடிக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கீங்க, எல்லாம் இயற்கைக்கு. அப்ப யார் பகவான் சேவையில இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து கடன் கட்ட தேவையில்லை. இட்ஸ் ஆல்ரெடி பே பை த காட். கிருஷ்ணர் அதை பூர்த்தி படுத்திடுவாரு அப்படின்னு நீங்க சொல்லுது. ஓகே, கடைசியா ஸ்வ அல்பம் அபி ஆஷா தர்மஸ்யா trayate mahato bayat. Even a slight performance of such a principle enable one to overcome the great difficulties. எல்லாம் கடைசி பாயிண்ட் பாருங்க ப்ளீஸ். கிளாஸ் ஒரு அவருக்கு முன்ன கடைசி பாயிண்ட் பாருங்க. எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுங்க. அந்த ஒரே ஒரு வரியில என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? Even a slight performance of such a principle enables one to overcome great difficulties. Contoh ada. Contoh? கோயிலை கூட்டுறது, கோயிலை பெருக்கிறது. எஸ். அப்ப இதுல என்ன அழகா சொல்ல வராங்க, கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு, சின்ன நீ சேவை செஞ்சாலும் அது உன்னைய வந்து பெரிய பெரிய ஆபத்துலேருந்து உன்னை கவுண்ட் பண்ணு. ரத ஊர்வலம் வரப்போகின்றது 14ஆம் தேதி தொடு ரத யாத்திராவா, அப்புறம் எஸ்பி ரத யாத்திரா இல்லை முடியல, எஸ்பி ரத யாத்திரா. அப்புறம் வந்து நிறைய சுகேபத்தானி இருக்கு, பினாங் இருக்கு, எல்லாம் அந்த மாசம் தான் விடுது. ஓகே, ஸோ அந்த ரத ஊர்வலத்துல நீங்க சின்ன சேவை, என்ன சேவை, போயிட்டு பகவானோட கயிறை பிடிச்சி இழுக்கிறீங்க. அந்த சேரியட்டோட கயிறை, பகவான் கயிறு இல்லை, சேரியட்டோட கயிறை. சேரியட்னா ரதம். அந்த ரத கயிறை பிடிச்சி கொஞ்ச நேரம் தான் இருப்பீங்க. ஆனா அதோட பலன் வந்து சொல்லியிருக்காங்க, கொஞ்சோண்டு சேவை தான். பகவானே நீங்க வந்து இழுத்து ஊர்கோலம் கொண்டு போறீங்க. அந்த கொஞ்சோண்டு பிடிச்சி உங்க காலத்துல லேசா இழுத்தாலே போகும். You will overcome great difficulties.
இப்போ இந்த மாதிரி ரதம் ஒரு பகவானே அப்போ நம்மளை பகவானை நீங்கள் ரதத்தில் வச்சு இழுத்துட்டு போகும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாரு. என்னை பக்தர்கள்லாம் என்னை இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பாய்க்கிறப்பெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் பாய்க்கிறோம். ஆனால் யூ வில் கெட் த கிரேட் டிஃபிகல்ட் ஓவர் கம் பண்ணலாம். அவ்வளோ ஒரு முக்கியமானது இந்த மாதிரி ரதம் ஊர்வலத்தெல்லாம் பங்கு எடுத்துக்கொண்டே இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆலயத்தில் நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன சேவையா இருந்தாலும் அதை எப்படி செய்யணும்? வெரி குட் மகாலட்சுமி. தொடர்ந்து செய்யணும், விடாமல் செய்யணும், எந்த சூழ்நிலையிலையும் விட்டுட்டு போக கூடாது. எந்த சூழ்நிலையிலும் விட்டுட்டு போனா நான் சொல்றேன்னா, நீங்க இட்ஸ் நாட் எ ஜோக். ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்த சேவையும் ஒரு சேவை செஞ்சாலும் அது ஒரு 2 நிமிஷமா இருந்தாலும் சரி, அதை விடாமல் வாரந்தோறும் அந்த 2 நிமிஷம் சேவை நீங்க செஞ்சுட்டாவது போகும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்ப, ஒரு டிஃபிகல்டிஸ் வரப்ப அந்த நினைத்து நான் தினசரி உனக்கு விடாமல் வாரம் வாரம் செய்யறேன்னு பிரச்சனை எனக்கு தீர்க்க மாட்டியா கிருஷ்ணா, எனக்கு உதவி செய்ய மாட்டியா கிருஷ்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா நீ விட்டு செஞ்சியா, சிக்கிஜா பாடா சிக்கிஜா தடா. அவர் எப்படி வருவாரு உனக்கு? அவரும் சிக்கிஜா பாப்பாரு, சிக்கிஜா அடா சிக்கிஜா தடா தான். ரைடா இல்லையா? நம்ம ஏதோ ஒண்ணு, இப்ப நம்ம ஸ்கூல்ல வேலை செய்யறோம், நம்ம எல்லாம் வேலை செஞ்சுட்டு நம்ம நம்மளோட ஒரு வருஷம் பூரா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கிறோம். பொங்கத்தோட்ட ஏபிசி கொடுக்கலான்னு கேட்கலாம். நான் இவ்வளவு வேலை செய்யறேன், ரைட்டா இல்லையா? அதை வச்சுதான் நான் அவனும் கொடுப்பான். நீ ராஜேந்திர மஜா bagus lah. Hari Sabtu pun dia mari sekolah, hari Ahad pun dia mari bantu sekolah. ரைட்டா இல்லையா? நீங்க செய்யல, அப்ப லேட்டா கொடுப்போம். ரைட்டா இல்லையா? அப்ப நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்கா இல்லையா? மற்றவனுக்கு கொடுக்காதவனுக்கு வராதவனுக்கு கொடுத்தா நம்ம கேட்க முடியுமா முடியாதா? போய் தர போய் செய்ய நம்பி போய் daripada dia apa? அந்த உரிமை இருக்கு. ஏன்னா நீ அந்த அளவுக்கு நீ செய்யற, செஞ்சுட்டு உனக்கு கிடைக்கலன்னா you got a right to ask. அதே மாதிரிதான் பக்தி சேவையும் நம்ம விடாமல் ஒரு காரியங்கள் செய்யும் போது, விடாமல் கிருஷ்ணருக்கு செய்யும் போது உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வந்துச்சுன்னா கிருஷ்ணா கிட்ட உரிமை இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு. கிருஷ்ணா, உன் பக்தருக்கு நான் இவ்வளவு சேவை செஞ்சேன், விடாமல் வாரந்தோறும் எனக்கு இந்த பிரச்சனையே கொஞ்சம் விடுதலை கொடுக்க மாட்டேன். You got the rights. Okay? You deserve it. Understand? அப்ப sekejap ada sekejap tak ada, pengetua எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவான்? You mana ada selalu terada, hari Sabtu pun tak turun, meeting pun tak ada turun, semua you tak ada turun. Right ya? Siapa kelas orang terbuat? Ya, apa? Gimana kepala dia? Ini ada. Anak. Ini வேண்டாம். பகவத்கீதை கிளாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அப்ப இதுல என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் டேக் ஸ்மால் சர்வீஸ். எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க கூடாது. அந்த சேவையா 7 மணிக்கு நம்ம கரெக்டா வந்துடணும் டெம்பிளுக்கு. ஓகே பண்ணா சொந்த சொல்றேன். இது உண்மையா நடந்த சம்பவம். இட்ஸ் a real story. கிசா பன்னார் பிஎம் சென்டர்ல பக்தி மண்டே ஸ்ரீகாந்த் ஒரு பக்தர் இருந்தார். நல்ல விஷயம். ஸ்ரீகாந்த் ஒரு பிரபுர்ல ஸ்ரீகாந்த் தெரியுமா? அவரு விடாமல் எவ்ரி ஃப்ரைடே வித்தவுட் மிஸ், வருஷம் எத்தனை வருஷம் எனக்கு தெரியல, 4:30 மணிக்கு டெம்பிள் இருப்பாரு. 4 மணிக்கு டெம்பிள் இருப்பாரு. 4:30 மணிக்கு மணி அடிக்கணும், பகவானை எழுப்பணும், ஸ்வீட் கொடுக்கணும். ஸ்வீட் கொடுத்து கேண்டி வச்சிருப்போம், தண்ணி பச்சை தண்ணி வச்சு மணி அடிக்கிறோம். 4 மணிக்கெல்லாம் அவர் இருப்பார். அவர் வீடு குளிம்ல இருக்கு, தாமான் அங்ஸ்தானம். விதவுட் மிஸ். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா வேலைக்கு போவாரு, டக்குன்னு எல்லாம் சுல்வாலாம் போட்டுட்டு எங்கேயோ பிராயில தான் வேலை செய்யறாரு, போயிடுவாரு. விதவுட் மிஸ், வருஷ கணக்கில் ஒரு இந்த சேவை. அவர் இது அக்கௌண்ட் பார்த்துருந்தாரு. அக்கௌண்ட் பார்த்துட்டு ஆனா ஆளுக்கு ஒரு டியூட்டி எடுப்பாங்க மங்களாரத்தி. அவருக்கு ஒரு தடவை ஸ்லோக்கா என்னன்னு தெரியல, எந்த வருஷத்துல லம்மாயி தான் அடிச்சிருச்சு. அவரு இதுல அடிச்சிருச்சு.
அவர் அந்த மாதிரி ஒரு போற நிலையில இருந்தாரு. பட் பகவான் அவர் செஞ்ச சேவை பாருங்களேன். எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணோம். நரசிங்க பாட்டு எல்லாம் படிச்சு எல்லாம் பிரார்த்தனை, பக்தர்கள் எல்லாம் போனாங்க. அவரு அதெல்லாம் யங் ஏஜ் அவருக்கு, அந்த மாதிரி ரொம்ப வயசு இல்லை. பகவான் ஜெகநாதர் அவரை திரும்பி கொலைக்க வச்சு இப்போ இன்னும் ஸ்டில் இன்னும் எல்லாம் இன்னைக்கு தேதி என்னது 8/12/2024. அவர் இப்போ கேரளா இருக்கிறார். மகள் அவர் வீடு புலிங்க, அவர் ஸ்ரீகாந்த். இது நடந்த சம்பவம். ஸோ அப்போ பாருங்க பகவானோட சேவை பாருங்க, வாரத்துக்கு ஒரு ட்ரிப் அது செஞ்சாலும் போதும். ஆனால் அது டெடிகேஷனாக செய்யணும், விடாமல் செய்யணும். அங்கே தான் அந்த விடாமல் செய்யறது இருக்குல்ல, அங்கே தான். இப்போ பவுண்டாச்சு இனிமேல் 7 மணிக்கு வந்துடுவார். 7 மணி தானே, ஓகேவா? 7 மணிக்கெல்லாம் இனிமேல் எனக்கு உதவி செய்யணும். பவுண்டாச்சு ஆள் இல்லை, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, ஜட்வால் மாறி போகுது. அன்னாடிக்கும் நான் கமலாட்சி மாதாஜி இவங்க யாரு மகாலட்சுமி தான் சமைக்கணும், டேட் வைஸ்லாம் பண்ணுவோம். நீங்கள் 7 மணிக்கு வந்துட்டு தான் காய்கறி விட்டு ஈஸியாக ஸோ அந்த காரியத்தை விடாமல் செய்யணும். அப்போ தான் உனக்கு ஒரு டிஃபிகல்ட் வர்றப்ப உடனே பகவான் கை கொடுப்பாரு. நீ தைரியமா கேட்கலாம், யூ டிசர்வ் இட், யூ லயா மின்தா. ரைட்டா இல்லையா? அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு பக்தி சேவை எடுத்தாலும் அதை விடாம செய்யணும், ஓகேவா? ஆனால் உங்களுக்கு தான் ஃபோன் அடிச்சுட்டு சனிக்கிழமை 11 மணிக்கு 2 பேரும் எடுக்க மாட்டீங்களோ இப்படி? வாரம் அவங்க கேட்டாங்க இன்னைக்கு, அப்பதான் வந்தேன். ஜீவாவுக்கு போனே புக் பண்ணாங்க. அப்ப நம்மளுக்கு டிஃபிகல்ட் வர்றப்ப பகவான் பாப்பாரு, இவன்ட்ட வெள்ளனியா புக் பண்ணலையா, இவன்ட்ட புக் பண்ணலையே வெள்ளனியா, இவனுக்கு ஆபத்து வர போகுதுன்னு அவரும் அப்படிதான் பேசுவாரு. கேட்டா இல்லையா அப்படின்னே? ஸோ பகவான் சேவையில நோ புக்கிங். ஓகே, 24 hours we are ready to serve. வெயிட் பண்ணணும், மாதாஜி எனக்கு போன் அடிப்பாங்க, இல்லைன்னா நம்ம அடிப்போம். அதான் உண்மையான பக்தி சேவை. மாதாஜி எனக்கு போன் அடிக்கிறாங்க 11 மணிக்கு, எப்போதும் அவங்க தங்கச்சி மாதாஜி போன் அடிப்பாங்க, அவங்க எனக்கு போன் அடிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான சேவை வந்தது, அவங்க அடிக்கலையா அல்லமோ 11 ஒன்னாச்சா நம்ம அடிப்போம். தலையே வரலன்னா வாழை எப்படி வரும்? 2 பேரும் வாஜி இனியிலேருந்து. ஓகே, ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் இஸ், எந்த ஒரு சேவை செய்தாலும் தயவு செஞ்சு ஒரு சேவை எடுத்துங்க, ஆனால் விடாமல் செய்யுங்க. கிருஷ்ணா நீங்க கூப்பிட்ற நேரத்துக்கு வருவாரு என்று சொல்லி இந்த பகவத்கீதை கிளாஸ் சொல்கிறேன். எனி question and answer? கேள்வி பதில் இல்லையா? மகாபிரசாத் சொல்லிடுவோமா?